காரடையான் நோன்பு என்பது திருமணமான சுமங்கலி பெண்கள் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விரதமாகும். மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கொண்டாடப்படுவது காரடையான் நோன்பு ஆகும். சாவித்ரி தனது கணவன் சத்தியவான் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அவனது உயிரை யமனுடன் போராடி மீட்டு வந்தாள். சாவித்ரியின் பக்தியை போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதே காரடையான் நோன்பாகும். இந்த நாளில் காமாட்சி அம்மனை வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த நாளில் பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலமடையும், குடும்பம் செழிக்கும். சாவித்ரி இந்த நோன்பு இருந்துதான் கணவனை யமனிடமிருந்து மீட்டாள். கணவனின் உயிர் காத்தாள். தீர்க்க சுமங்கலி வரம் பெற்றாள். கணவனுக்கு நீண்ட ஆயுள் வர காரணமானாள். தாலி நிலைக்க பெற்றாள். அவளின் அடியொற்றி காலம் காலமாக பெண்கள் இருக்கும் விரதம்தான் காரடையான் நோன்பு. கார் என்றால் கருமை, இருள், யமலோகம் எப்படி இருக்கும் என்பதன் குறியீடு. அடையான் என்றால் அடையாதவன், அதாவது யமலோகத்தை அடையாதவன். அப்படி யமனால் அழைத்து செல்ல முடியாதபடி தங்கள் கணவன்மார்களை காரடையானாக, யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அம்பாளை சக்தியை பிரார்த்தனை செய்வதுதான் காரடையான் நோன்பு. வனத்தில் தன் கணவர் சத்தியவானுடன் வாழ்ந்தபோது சாவித்ரி அங்கு கிடைத்த கார் அரிசியையும் காராமணியையும் கொண்டு அடை தயார் செய்து வெண்ணெயுடன் சேர்த்து இறைவன் இறைவிக்கு சமர்ப்பித்து வழிபட்டாள் என்பதால் இந்நாளில் அதுவே நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. காரடையான் நோன்பு இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வருகிறது. அன்று மாலை 5:45 மணி முதல் நோன்பு இருக்க தொடங்க வேண்டும். நோன்பு முடித்து சரடு அணியும் நேரம் மாலை 6:50 மணியாகும். நோன்பு அன்று நிலைவாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி சுவாமி படங்களுக்கு சந்தன குங்குமம் இட்டு பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். ஒரு கலசத்தின் மீது குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அதையே அம்பிகையாக பாவித்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்ய வேண்டும். கார அடை, இனிப்பு அடை, உருகாத வெண்ணெய் ஆகியவற்றை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். மனதார கணவருக்காக வேண்டிக் கொண்டு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். அப்போது விரலி மஞ்சள் கலந்த மஞ்சள் சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். அதேபோல கன்னி பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும், இனிய வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு மஞ்சள் சரடை அணிந்து கொண்டு நமஸ்கரிப்பார்கள். காரடையான் நோன்பு விரதத்தை மேற்கொண்டு புது மஞ்சள் சரடு அணிந்து கணவரிடமும் பெரியவர்களிடமும் நமஸ்கரித்து ஆசி பெற வேண்டும். கணவரின் ஆரோக்கியம் பெருகவும் ஆயுள் நீடிக்கவும் கன்னியருக்கு நினைத்தபடியான நல்ல வாழ்க்கை துணை அமையவும் காரடையான் நோன்பு இருப்பது நல்லது. தாலி சரடு கட்டியவுடன் இந்த பாடலை பாட வேண்டும். உருகாத வெண்ணெயுடன் ஓரடையும் நான் படைப்பேன், ஒரு காலும் என் கணவர் பிரியாதிருக்கவென்று, கருக்களியா கற்பரசி காரடையும் தான் படைத்து, சறுக்காத வாழ்வுக்காய் தேவி சாவித்ரி நோன்பிருந்த காரடையான் நோன்பினின்று, கணவன் உயிர் மீட்டு வர பாரறியும் பத்தினியாய் பதிவிரத நோன்பு இன்று, போராட்டம் ஏதுமிலா பேரன்பில் கணவனுடன் சீராக வாழ்வடையும் சிறப்பான நாள் இன்று, மாசிரவி பங்குனியில் மாறிவரும் நன்னாளில், பேசும் மொழி சித்திரமாய் பெண்டீரெல்லாம் நீராடி, காசினியை காப்பாற்றும் காயத்ரி நோன்பின்று, நாம் பாசமுடம் தம் கணவர் பாதம் பணிந்திடுவோம், வேறு புத்தம்புது உடை பூண்டிடுவீர், பூஜை பொருட்களை சேர்த்திடுவீர், சித்தம் சிந்து தொழுதிடுவீர், சீரிய வாழ்வை விரும்பிடுவீர், பத்தினி பெண்ணென வாழ்ந்திடுவீர், பராசக்தி அருளை வேண்டிடுவீர். தோரம் கிருஷ்ணாமி சுபகே ஷகாரித்ரம் தராமி அகம், பர்த்து ஆயுஷ்யா சித்யார்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. மாசி சரடு பாசிப்படியும் என்பது சொலவடை. அதாவது பாசிப்படிய வேண்டும் என்றால் எத்தனை பழமையாக வேண்டும், அத்தனை காலம் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பர் என்பது ஐதீகம்.
பூஜையில் வைத்த அடைகளை மறுநாள் காலை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டியதும் அவசியம். ஏனைய பிற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டி கொள்வது வழக்கமாக இருக்க, இந்த காரடையான் நோன்பிற்கு மட்டும் சரட்டில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த நோன்பால் கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னிப் பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான். நாமும் இந்த விரதத்தை இருந்து வாழ்வில் பலனடைவோம் ஆக.